நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கிடுவில் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கிடுவில் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம்
நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். கஷ்டப்பாடு சகிப்பதினார் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. சபையில் அருமையான பிள்ளைகள் ஓய்வுநாள் பாடசாலை ஆசிரியர்கள் எல்லாம் வந்திருந்தீங்க. கத்திரிக்கு சொல்லுவோம். இந்த சிறுவர் கேம்ப் மிக சிறப்பான முறையில் கடந்த 2 வருஷங்களா அதை நடத்துவதற்காக
கடந்த 1-2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய சர்ச் குரூப்பில் ஒரு பாஸ்டர் நம்முடைய ஒரு செய்தி போட்டார். அப்போ அவர் அந்த பிரசங்க நல்ல முறையில் முடிப்பதற்கு இதுவரையில் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் ஒன்றிலே கொடுக்கும்படி இந்த நீங்கள் நினைக்கலாம் இந்த அவசியம் சில காரியங்கள் சொல்லியிருந்தார். எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொண்டிருந்தார். அவனை கொண்டு இருந்தது நிறைவேற்ற போகிறேன் என்றெல்லாம் கற்றது. வானத்தை திறப்பார் நீங்க சொல்லி தகப்பனே இசப்பா இசப்பா நீங்க அப்படி கடந்து வந்து எங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா இசப்பா நிறைய பிள்ளைங்கள் ஆத்துமகள் இங்க வந்து சேரும் தகப்பனே இசப்பா ஏற்ற நேரத்தில் எங்களை அழைத்து கொண்டு வாங்க ராஜா இசப்பா இசப்பா ஒவ்வொரு இருதயத்துல இங்க பேசுங்க தெய்வம் தகப்பனே இசப்பா நீங்க பேசும் தெய்வம் தகப்பனே இசப்பா இசப்பா நிறைய பிள்ளைகள் எங்க ஆலயத்து கடந்து வரணும் தகப்பனே இசப்பா இசப்பா அவங்க போக்கை வரத்தை ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பாதுகாத்து கூட்டிட்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா இசப்பா சோதர இசப்பா இங்க வந்து இசப்பா இந்த சாட்சிகளை கேட்டு உங்களுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக அவங்க மாறி போகணும் தகப்பனே இசப்பா இசப்பா சோதர இசப்பா இசப்பா அவங்க வாழ்வு பிரயத்தை சிருஷ்டிக்கிற நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே இசப்பா இசப்பா அந்த பிள்ளைங்களை நீங்க மெய்யான தேவன் கண்டுகொள்ளணும் ராஜா இசப்பா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே இசப்பா எங்க பிள்ளைங்கள் அந்த மாதிரி வழி திசை மாறி போற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ராஜா இசப்பா சோதர இசப்பா இசப்பா கோழி தன் சட்டைகளை மறைத்துக் கொள்வது போடும் பிள்ளைங்களை மறைத்துக் கொள்ளுங்க ராஜா இசப்பா இசப்பா சோதர இசப்பா இந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வருவாங்க தகப்பனே இசப்பா இசப்பா அவங்க படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம கூட வருவாங்க ராஜா இசப்பா ஒரு வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க இசப்பா இசப்பா அந்த வாலிபர் முகாமுக்கு நாங்க போன ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுவாங்க ஆசீர்வாதமா ஜெபித்தாங்க அந்த ஒரு கூட்டத்துல நாங்க பெற்று கொண்டோம்னு சொல்லி அவங்க சாட்சியா வாழாம தகப்பனே இசப்பா அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் ஆவி எங்க கட்டளையிடுங்க இசப்பா எழும்பி பிரகாசி உன்வழி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தை நீங்க சொல்லியிருக்கீங்க இசப்பா ஒவ்வொருடைய பிள்ளைங்கள் அப்படி மாறி இப்போ முன்மாதிரியா இருக்கணும் இசப்பா நீங்க
நீங்க அப்படி பிள்ளைங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. சோதரே ஏசப்பா, நீங்க கடந்து வாங்க ராஜா ஏசப்பா. கிரியை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. எங்களால ஒன்றும் கூடாது தகப்பனே ஏசப்பா. உங்களால கூடும் தகப்பனே ஏசப்பா. எல்லாமே உங்களால கூடும் ஏசப்பா. ஏசப்பா, எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க தகப்பனே ஏசப்பா. ஏசப்பா, சமையல் காரியங்களை பொருட்படுத்த நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, ஒரு ருசியுள்ள பதார்த்தமாய் இருக்கணும் ஏசப்பா. அதை சாப்பிட்டு கூட வியாதியிலிருந்து குணமாக்கணும் தகப்பனே ஏசப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா, அதை சாப்பிட்டு கூட ஏசப்பா உங்களுக்கு மதுரமாய் மாறணும் தகப்பனே ஏசப்பா. ஏசப்பா, அந்த பிள்ளைங்க எல்லாரும் திசை மாதிரி போகக்கூடாது தகப்பனே ஏசப்பா. ஏசப்பா, இந்த கரத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்த கூட்டம் எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, என் கிராமத்துக்கு ஒரு பிரயோஜனமுள்ள கூட்டமா இருக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, ஒரு எங்க கிராமத்துல ஒரு அசைவ கட்டளை எடுங்க ஏசப்பா. ஏசப்பா, சோதர ஏசப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்களும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஏசப்பா. நீங்க மூடி மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. கண்மலை வடித்து வைத்து கரத்தினால் உன்னை மூடுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உங்களோட பிள்ளைங்களை அப்படி நீங்க மூடி மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. மீதியாவோட வேலையில நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா. மிக்க ரேஸ் மீது நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உலகெங்கும் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இது சகல வல்லமை. ஆமென். பிரமுகர்களாக வாலிப செல்வங்களாக வருகை தந்திருக்கிறீர்கள். வருகை தந்த உங்கள் யாவரையும் ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. வாலிப நாட்கள் என்பது நம்முடைய ஒரு மனிதனுடைய பருவ காலங்களில் மிக மிக முக்கியமான ஒரு பருவம் என்பது நாம் அறிந்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இதெல்லாம் பாருங்க, எத்தனையோ தடவை நான் பெருமைக்காக சொல்றேன். We
ஹalleluya தேவையில்லாத காரியங்களை ஹalleluya விட்டு ஆண்டவரே ஹalleluya கிருபையின்படி உயிர்ப்பியன் இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா உங்க கையை பரலோகம் பார்க்கும்படி உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஏதோ ஒரு தரிசனத்தை வைத்து அனுப்புவதை கொண்டு வந்திருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் விழுந்தாலும் அவங்க ஏமாத்தினாலும் நிர்வாணியா மாறி கிருபை 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 கிருபையால் புதிய கிருபையை கொண்டு அனுப்புவான். நீ கை தட்டினா கத்தரிக்கா வைராக்கியமா கை தட்டு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஏற்ற வேளையிலே ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கிலே வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கிறேன் மவுண்ட் சியோன் ஊழியங்களின் ஸ்தாபகர் அன்பு சுவிசேஷகர் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான பெரிய பாக்கியம். வந்து 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார். மீண்டும் கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதித்து பெருக பண்றார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த மகிமையை சனங்களுக்குள்ள வெளிப்படுத்துறதுக்கு பிரயாசப்படுகிறார். ஏன் ஒரு நாள் வரப்போதே சத்துரு வந்து உன் பாளையத்தை நொறுக்க போகிறானே, அடிக்க போகிறானே, ரத்தம் சிந்த போதே, உன் பிள்ளைகள் எல்லாம் தரையில மோதி அடிக்க போறாங்களே. 70ஆம் நூற்றாண்டு வந்தது. பாபிலோனின் சேனை வந்து எருசலேமை முற்றிலும் அடித்து இருப்பு முழுவதும் ரத்தம் உண்டாகி ஆலயம் இதை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கலாம், ஆமென், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இருக்கலாம். ஆனா நீங்க முக்கியம். எலியாவை கர்த்தர் அங்கீகரித்ததுனாலதான் ஓ விசுவாசி இல்லையே நான் இளைப்போ. இவான் ராபர்ட்சனுடைய எழுப்புதலின் தாக்கத்தை அடைந்த ஒரு மனிதன் வாலிபனா 14 இருக்குல்லப்பா இருக்காடா. இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது யாருப்பா? யாருப்பா? ஒரு நல்லா தெரியுது பாருங்க. தரங்கம் மாட்டிட்டு தான் வந்தாரு. பாத்துக்கு ஏன் தெரியுமா? சத்தியத்தை நீங்க அறிஞ்சீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை வாசிக்க விடுறது இல்லை, அதனாலதான் சுமக்க விடுறது இல்லை, அதனாலதான் இது தப்புன்னு தோடுது. செல்போன்ல பாத்துக்கிறேன், அதுல இல்ல பிரிண்டட் பைபிள். இனி இதெல்லாம் நீ டிரான்ஸ்லேட்ல பண்ண கூடாது. பண்ணன்னு உனக்கு தண்டனை. வேதத்தை வாசிக்கிற நேரத்துல வாசிக்கணும். காலம் தாமதித்து செய்து அதுக்கப்புறம் முழங்கால் முன்னாடி போட்டு
அப்படியே ஒப்பு கொடுத்து நீ ஜெபத்தை நடத்த நான் விரும்புறேன். யாராவது ஒரு தம்பிமா வேகமா முன்னாடி வாங்க. வாழ்வில் கூடுகளின் கத்தாவை நீர் எங்களை தெரிந்து கொண்டு தகப்பனே அப்பா உடைய சமூகத்துக்கு நேராக கத்தனை அழைத்து கொண்டது கிருபையில் செய்ய வேண்டிய காலத்துல சேர்த்து முடிக்கணுமேப்பா. பரிசுத்தரே உம்மை நேரா ஓடி போய் உசைன் போல்ட்டுக்குன்னு ஜெயிச்சு அவர்கிட்ட போய் நீட்ட உடனே எப்படி இங்க ஸ்நேகத்தின் நீளமும் வீதியும் கமாலில் ஊழியத்தில் போய் பிரசவம் பண்றேன். அங்க போறேன். அடுத்த நாள் காலையில 7 மணி. இப்ப நான் முடிவு பண்ணேன், இனி இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பல, இந்த படத்தை பார்க்கல, அதை செய்யல, இதை செய்யல. ஆனா அதுக்கு மீறி எக்ஸ்ட்ரீமா திருடின உடனே அதை விட 4 கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம்ல, கொஞ்சம் நீ பொறுமையா இருந்திருக்கலாம்ல, ஏன் கொஞ்சம் கூட்டு போட்டிருக்கலாம்ல, ஏன் நஷ்டத்தை நீ பொறுத்து கொள்றது இல்லை, ஏன் அநியாயத்தை சகித்து கொள்றது இல்லை. சம்டைம்ஸ் இங்க இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கு சேர்த்து சொல்றேன், உங்களை நீங்க காத்து கொள்றதுக்கு நீங்க போராடாத பட்சத்தில் உங்களுக்கு உரதமா எத்தனை வல்லமைகள் வந்தாலும் நீங்க சுவிசேஷமும் வசனம் எனக்கு தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் இந்த சுவிசேஷம் இதெல்லாம் நமக்கு ஆவறது இல்லை. நீ செங்கலையும் பிரிக்க வேண்டாம், ஆணியையும் புடுங்க வேண்டாம். ஆமென். லவ் பிசாசு செய்யற தந்திரமான காரியம் தேவ சித்தத்தை டைவர்ட் பண்றதுக்கு உன்னை அப்படியே உன்னை ஜெயிக்க வைக்க மாட்டாரா? பிசாசுதான் உன்னை திருடுறான். தோத்துறாத, ஜெயிக்க கர்த்தர் உன்னை கூப்பிடுறார். கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது தடிக்க இருந்தா நீ எரியாம நீ பிரகாசிக்காம உனக்கு எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. லைன்மேனா வேலை பார்த்தாரு எங்க அப்பா. எங்க வீட்டுல 4 பேர், நான் தான் கடைசி. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை கூட உழைப்பாரு. நமக்கு கொடுத்தான்னு சொல்றவங்க எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப நான் எங்க பிள்ளைகிட்ட எடுத்த சொன்னேன், டேய் நீ வருஷத்துல எத்தனை யூத் மீட்டிங் போற அப்படின்னா, நீங்க எத்தனை யூத் மீட்டிங் போனீங்க அப்படின்னா ஒரு சிலர் 1, 2 அப்படின்னு கை கட்டலாம். அப்படித்தானம்மா? உண்மையை சொல்லிடணும். அப்படித்தானே இப்ப அண்ணன் சொல்லி தந்தாங்க, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லியிருந்தாங்க. எங்க பிள்ளைகிட்ட கேட்டா நாங்க யூத் மீட்டிங் போறதே சர்ச்சில் நடக்கிறதே தான். அவர்களை இந்த நேரத்தில் கௌரவப்படுத்தி அனுப்ப வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவாராக அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக நம்ம குருமார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கர்த்தர் நம்முடைய சேகர குருவானவர் ரெவரண்ட் கே. ஃப்ரெட்ரிக் பாலையா அவர்கள் இப்பொழுது அண்ணன் அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு சிந்தனை நம்முடைய சபையிலே, நம்முடைய பகுதியிலே, சபை மாத்திரமல்ல சபை சாராத சகோதர திருச்சபையின் பிள்ளைகளாக இருந்தாலும், ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் கூட தண்ணியை பொருட்படுத்தாமல் எங்களுடைய பெண்கள் வேலை செய்தார்கள். இந்த கிரவுண்டெல்லாம் இன்னைக்கு அப்படி ஒரு சுத்தமான இடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், நான் கொடுக்கிற அறிவிப்பிற்கு அவர்கள் அவ்வளவு செவி கொடுக்கிற ஒரு நல்ல பக்குவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனபடினாலே இந்த ஊழியத்தை எங்களால் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடிஞ்சது. நான் உண்மையிலே சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மத்தியில இல்ல, எங்க சபையிலையும் கர்த்தர் நல்ல ஊழியர்களையும் ஜனங்களையும் விசுவாசிகளையும் ஊழியங்களையும் எழுப்பி தந்திருக்கிறார்.
என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஊழிய வளர்ச்சி குழு, அது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட குழு. அதில் ஊழியத்து சார்பான செய்திகள் போடப்படும், ஊழியத்தின் சார்பான காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படும். அதில் இணைந்து கொள்ள அவர்கள் அநேக சபைகளுக்கு அவர்கள் உதாரணமான காணிக்கைகளை கொடுத்து ஆலயங்களை கட்டுவதற்கு உதவி செய்து வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகிறோம். உங்கள் சார்பாக கர்த்தர் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது வாலிபர் கூடுகையை இந்த முகாமில் உடைய பிரசன்னத்தை, உடைய ஆளுகையை முழுமையாக உணரத்தக்கதாக உடைய கிருபை எங்களோடு இடைப்பட்டது. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தீர், தயவையும் காண்பித்தீர். முன்குறிக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் விசேஷித்துக் கொண்டோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்கள் பிள்ளைகள் மூலமாக நீர் செய்து நிறைவேற்றினீர். கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு எப்போதையும் இருப்பதாக. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சகல பிள்ளைகள், நீங்கள் மூன்றடைப்பு பிள்ளைகளோடு நீங்கள் செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்வம் கொடுக்கிறோம். மூன்றடைப்பு வேலை தெரியுமா உங்களுக்கு? அந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நம்முடைய சபையார் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாலிபர் முகாம் மிகவும் சிறப்பாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நடைபெற்றது. அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து குருவானவர்கள், அனைத்து சபை ஊழியர்கள் மற்றும் சபை வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்களுடைய இந்த நிகழ்ச்சி வாலிபர் முகாமின் ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊழியத்தை நிறைவேற்றி கொடுத்த அன்பண்ணன் கார்த்திக் சி கமாலியல் அண்ணன் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சபையிலே நிச்சயமாக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிதான எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்து இன்னும் நல்ல மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய சபையிலே ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார் என்கிறதில் எந்தவித சந்தேகமில்லை. தேவன் தாமே நம்முடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.